ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனிரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி ஒரு செய்தி தான். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சென்ற ஆண்டு கலைஞரின் பிறந்த நாளை முன்னிட்டு துவங்கப்பட்டது. இதில் நிறைய பேர்த்துக்கு மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் செஞ்சவங்களுக்கு கிடைச்சது. கொஞ்சம் பேர்த்துக்கு மேல்முறையீடு செய்யுங்க, அவங்களோட விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது. அவங்க மறுபடியும் மேல்முறையீடு செஞ்சாங்க. மேல்முறையீடு செஞ்சவங்கள பாதி பேர்த்துக்கு கிடைச்சது, மீதி பேர்த்துக்கு மறுபடியும் பிற காரணங்களுக்காக நிராகரிக்கப்பட்டது. இப்போது அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி புதிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளதாகவும் அவர்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேல்முறையீடு செஞ்சு நிராகரிக்கப்பட்டவர்களுக்கும் மீண்டும் மேல்முறையீடு செஞ்சு மறுபடியும் விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான டைம் பார்த்திங்கன்னா 30 நாட்கள் மட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுங்கள மேல்முறையீடு செஞ்சு உங்களுக்கும் நிராகரிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் இந்த 30 நாளைக்குள்ளே மறுபடியும் விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு இ-சேவை மையத்தின் மூலமாக நீங்கள் அணுகலாம். இந்த விண்ணப்பத்தை நீங்களும் அனுப்பிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கும் கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேல்முறையீடு செஞ்சு நிராகரிக்கப்பட்டவர்கள் கொஞ்சம் மனம் தளராமல் மறுபடியும் நீங்கள் விண்ணப்பிங்க. உங்களுக்கு கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கார்ப்பரேஷன் ஊழியர்களுக்கு அவங்களோட மனைவிகளுக்கும் இப்போ தரப்படுவதாகவும், அப்புறம் கவர்மெண்ட் வேலையிலேருந்து அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாக்கா அவங்களோட மனைவிகளுக்கு தரப்படுவதாகவும் உரிமை திட்டத்திற்கான ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. ஸோ மேல்முறையீடு செஞ்சவங்களும் இன்னும் விண்ணப்பிக்காதவர்களும் சீக்கிரமாக இந்த 30 நாளைக்குள்ளே விண்ணப்பித்து மகளிர் உரிமை தொகையை பெற்றுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.